கங்க்ராட்ஸ். உனக்கு இது சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டா யூஸ் பண்ணிக்கோ. துளசி, திடீர்னு விஸ்வா சார் இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பெரிய கான்ட்ராக்ட்னு வேற சொல்றாரு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாவும் இருக்கு, பதட்டமாவும் இருக்கு. முதல்ல பயப்படாத தேவி. பயந்தாலே பதட்டம் வந்துரும். பதட்டம் வந்துச்சுன்னா கரெக்டான கொட்டேஷனை கண்டிப்பா போட முடியாது. அதனால உன் பயத்தை தூக்கி போடு. பெரிய கான்ட்ராக்ட் அப்படி இப்படின்னு யோசிக்காம இது ஒரு கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டுக்கு என்ன கொட்டேஷன் போட்டா சரியா முடிக்க முடியும்னு நிதானமா உட்காந்து யோசி. அப்படி யோசிச்சேன்னா கொட்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா வந்துடும். ஃபர்ஸ்ட் உன்னால முடியும்னு நம்பு. உன்னை நீ நம்புனா பெஸ்டான கொட்டேஷனை உன்னால கண்டிப்பா ரெடி பண்ண முடியும். ஓகேவா? ஓகே துளசி. உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா பட்ட பகல குழந்தைய கடத்துவீங்க? ஐயோ மேடம், நாங்க குழந்தைய கடத்தலாம் இல்ல மேடம். அந்த குழந்தை பார்க்க அழகா இருந்தது, அதான் அந்த குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுக்கலான்னு தூக்கிட்டு போனோம். மத்தபடி அந்த குழந்தைய நாங்க கடத்தல மேடம். மேடம், ஆமா, எங்களை நம்புங்க மேடம். காட் ப்ராமிஸா நாங்க அந்த குழந்தைய கடத்தல மேடம். உங்களை பார்த்தாலே தெரியுது திருட்டு கும்பல்னு. எதுக்கு கடவுள் மேல போய் சத்தியம் பண்றீங்க? ஏன் சின்னத்த, நம்மள பார்த்தா குழந்தை கடத்துறவங்க மாதிரியா தெரியுது? இல்ல இல்ல. மேடம், நாங்க பணத்துக்காக குழந்தை கடத்துறவங்கலாம் இல்ல மேடம். பாருங்க, நாங்க நகையெல்லாம் போட்டிருக்கோம் மேடம். நாங்க பெரிய இடம் மேடம், எங்களை விட்டுருங்க. ஏய், உன்னை யார் எழுந்திருக்க சொன்னது? உட்காரு, உட்காருடி. நகை போட்டிருந்தா பெரிய இடமா? நீ நகைய காட்டும் போதுதான் எனக்கு டவுட்டே. ஆமா, இந்த நகையெல்லாம் யார்கிட்ட ஆட்டைய போட்டீங்க? மேடம், இது சொந்த காசுல நாங்க வாங்குனது. ஏய், நடிக்காத. திருநத்தானே? மேடம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்களும் உங்கள மாதிரி போலீஸ் ஃபேமிலி தான். என்னது, நீங்க போலீஸ் ஃபேமிலியா? ஆமா மேடம், டிஜிபி ராஜராஜன் என் மாமா தான். என்ன பொய் சொல்லி தப்பிக்க புது ரோட்டு போடுறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மேடம், உண்மைதான் சொல்றோம். டிஜிபி ராஜராஜன் என் மாமா தான். உங்களுக்கு டவுட் இருந்தா அவருக்கே போன் பண்ணி கேட்டு பாருங்க. அவர் இல்லன்னு சொல்லட்டும், இருக்கிற மொத்த பெண்ணி கேஸையும் உங்க மேல போடுறேன். ஐயோ, ஹலோ. ஹலோ சார். ஹலோ, யாரு? சார் வணக்கம் சார். வணக்கம். நான் வலசரவாக்கம் A3 ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். சார், குழந்தை திருண்ண கேஸ்ல 2 லேடி அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். விசாரிச்சா உங்க ஃபேமிலின்னு சொல்றாங்க. ஏன் ஃபேமிலியா? சான்ஸ் இல்லைங்க.
யாரும் உங்ககிட்ட அப்படி சொல்லி ஏமாத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கன்னு போய் சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க. முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போடுங்க. அப்போ கன்ஃபார்மா உங்க ஃபேமிலி இல்லையா சார்? ஆமாங்க, கன்ஃபார்ம்டா இல்ல. நீங்க ஆக்ஷன் எடுங்க. ஐயோ மாமா, மாமா நான் கனகா மாமா. ஐயா, நான் சத்யவதியா, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கய்யா. கனகா, சத்யவதி நீங்களா? நாங்களே தான் மாமா. மாமா ஆக்ஷன் மட்டும் எடுக்க சொல்லிடாதீங்க. லட்டி பிடிக்கிறத பார்த்தா பெண்டு கட்டிடுவாங்க போல இருக்கு. ஆமா, நீங்க அங்க என்ன பண்றீங்க? சார், இவங்க தான் சார் குழந்தையை கடத்தினது. இல்ல இன்ஸ்பெக்டர், அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இங்க ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இவங்களை தெரியுமா சார் உங்களுக்கு? தெரியும். அவங்க என் ஃபேமிலி தான். நீங்க ஆக்ஷன் எதுவும் எடுக்க வேண்டாம். வீட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் விசாரிச்சுக்கிறேன். ஓகே சார். மாமா தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ்ங்கய்யா. சரி, அவங்க 2 பேரும் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஏதோ டிஜிபியால இப்ப நீங்க பொழைச்சீங்க. இல்ல உங்க 2 பேரையும் உள்ள வச்சு லாடம் கட்டிருப்பேன். வாங்க, கண்ணிலே படாதீங்க. என்ன தேவி, முடிச்சிட்டியா? ஒரு வழியா முடிச்சிட்டேன்க்கா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. துளசி, என்னால முடிஞ்ச அளவுக்கு கொட்டேஷனை ரெடி பண்ணிட்டேன். நீ பாக்குறியா? பாரு தேவி, எப்பவுமே ஒரு வேலையை நம்ம முடிச்சிட்டு அது கரெக்டா இருக்குன்னு நம்ம மனசு சொல்லிட்டா அதுக்கப்புறம் யார்கிட்டயும் எதுவுமே கேட்கவே கூடாது. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். உனக்கு கொட்டேஷன் கரெக்டா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு துளசி. அப்புறம் எதுக்கு நான் பார்க்கணும்? இல்ல, ஒரு சேஃப்டிக்கு. இங்க பாரு தேவி, நான் ஒரு தடவை பார்த்து அதுல நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டா உனக்கு வந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். அதனால டவுட் இல்லாம போய் விஸ்வாசர் கிட்ட கொடு. ஓகே துளசி. போ. சார். வாங்க தேவி, உட்காருங்க. தேங்க்யூ சார். கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டீங்களா? எஸ் சார், பண்ணிட்டேன் சார். அப்படியே சாஃப்ட் காப்பியை உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன் சார். இது நான் நோட் பண்ணிட்டு வந்தது சார். கொடுங்க. என்ன தேவி இது? சார், இது கொட்டேஷனா? நான் உங்ககிட்ட பெஸ்டான கொட்டேஷனை எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க உங்க இஷ்டத்துக்கு நினைச்சதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இல்ல சார், எல்லாமே கரெக்டா தான் சார் போட்டுட்டு வந்தேன். என்ன கரெக்டா போட்டிருக்கீங்க? நமக்கு அலாட் பண்ண போற பட்ஜெட் 80 lakhs தான். நீங்க 1 crore பட்ஜெட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இல்ல சார், 80 lakhsல பண்ண முடியாது சார். அதான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தேவி. 80 lakhs தான் பண்ணணும். அதுல தான் நம்மளோட டேலண்டே இருக்கு. இல்ல தேவி, இது டோட்டலி ராங். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். போய் ஒழுங்கா 80 lakhs ஒரு கொட்டேஷனை ரெடி பண்ணி கொண்டு வாங்க. போங்க. ஓகே சார்.
எல்லாத்துலயும் அமௌண்ட் கரெக்டா தான் கோட் பண்ணிருக்கேன். இருந்தாலும் 80 lakhsல பண்ணணும்னா எப்படி பண்றது? இது எதுலயும் அமௌண்ட் குறைக்கவே முடியாதே. என்ன பண்றது? என்னாச்சு தேவி? இல்ல துளசி, இந்த கொட்டேஷனை விஸ்வா சார் கிட்ட போய் கொடுத்தேன். ஆனா இது டோட்டலி ராங். ரிவைஸ் பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஏன் என்ன ராங்கா இருக்கு? கொட்டேஷன் வேல்யூவே 80 lakhs தான். ஆனா நான் 1 crore கொடுத்துட்டேன். அது எப்படி தேவி? 80னா 80க்குள்ள தானே கொடுக்கணும். 1 crore கொடுத்தா ராங்கன்னு தானே சொல்லுவாங்க. இல்ல துளசி, 80க்குள்ள பண்ணவே முடியாது. அதனாலதான் 1 crore போட்டு கொடுத்துருக்கேன். துளசி, விஸ்வா சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கொட்டேஷன்ல 20 lakhs எப்படி கம்மி பண்றதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா ப்ளீஸ் துளசி? சரி, நீ போட்ட கொட்டேஷனை முதல்ல கொடு. தேவி, இதோட சாஃப்ட் காப்பி எனக்கு மெயில்ல ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீ என் கேபினுக்கு வா. சரி. துளசி, உனக்கு மெயில் பண்ணிட்டேன் பாரு. ஆ, துளசி, ஆக்சுவல் அமௌண்ட்டை தான் நான் எல்லாத்துலயுமே கோட் பண்ணிருக்கேன். தெரியுது. துளசி, கம்மி பண்ணி தான் ஆகணும்னா சேஃப்டிக்கு போட்டு வச்சிருக்க அமௌண்ட்ல தான் நம்ம கையை வைக்கணும். அதுல கை வைக்கவே கூடாது. எங்கேயாவது ஷார்டேஜ் வந்தா அந்த அமௌண்ட் நமக்கு யூஸ் ஆகும். சரி தேவி, இந்த அமௌண்ட் எல்லாம் நீ எப்படி கோட் பண்ண? ஹோல்சேல் பிரைஸ்ல தான். இதுதான் நீ பண்ண தப்பே. எப்பவுமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாம் ஹோல்சேல்ல வாங்கவே கூடாது. மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்தும் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தும் நேரடியா தான் வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் பட்ஜெட்டுக்குள்ள நம்மளால இந்த கொட்டேஷனை கொண்டு வரவே முடியும். சரி, இப்போ நானே உனக்கு ஒரு பட்ஜெட் போடுறேன். இதை கரெக்ட் பண்ணிருக்கேன் பாரு. துளசி, 20 கம்மி பண்றதே கஷ்டம்னு நினைச்சேன். ஆனா நீ 25 lakhsே கம்மி பண்ணி கொடுத்துருக்க. உண்மையிலேயே நீ கிரேட். உன்னோட ஐடியா தான் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகுது துளசி. சரி, இப்ப போய் விஸ்வா சார் கிட்ட கொடு. சார், ரிவைஸ்ட் பண்ணி கொட்டேஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். கம் இன். தேங்க்யூ சார். சார், கொட்டேஷன்.
வாவ், சூப்பர் தேவி. நான் உங்ககிட்ட இதை தான் எதிர்பார்த்தேன். பிரில்லியன்ட். தேங்க்யூ சார். இட்ஸ் ரியலி குட். இதே நீங்க முன்னாடியே பண்ணல. இல்ல சார், ஆக்சுவலா இந்த கொட்டேஷனை நான் ஆ. ஆ, ஓகே தேவி, நீங்க கிளம்புங்க. ஓகே சார். ஆ, ஹலோ சார். இன்னைக்கு ஈவினிங் சார். ஆமா, கண்டிப்பா ஈவினிங் உங்களுக்கு மெயில் வந்துடும் சார். நில்லுங்க. இங்க வாங்க. மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் பண்ண காரியத்தினால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இது வரைக்கும் எந்த ஸ்டேஷன்ல இருந்தும் அக்யூஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாரு கேட்டதில்ல. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்க வச்சிட்டீங்க. வீட்ல இருந்து ஒண்ணுன்னா பண்ணது பத்தாதுன்னு இப்ப வெளியே போய் குழந்தைய கடத்த பாத்திருக்கீங்களா? இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பணத்துக்காக குழந்தைய கடத்த மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வேற ஏதோ களவாணித்தனம் பண்றதுக்காக தான் பாக்குறீங்க. சொல்லுங்க, என்ன களவாணித்தனம் பண்ண குழந்தைய கடத்த முயற்சி பண்ணீங்க? கேக்குறல்ல, சொல்லுங்க. இல்ல மாமா, அது அந்த குழந்தை பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சா, உடனே ஆசையா தூக்கி குஞ்சிட்டு இருந்தோம். அதை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உடனே போலீஸ்க்கு வர போன் பண்ணிட்டாங்க மாமா. அது எப்படி குழந்தைய கொஞ்சறத பார்த்து எல்லாரும் தப்பா நினைப்பாங்க? நினைச்சிட்டாங்க மாமா. நாங்க என்ன பண்றது? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நான் நம்ப மாட்டேன். ஐயா, மாமா சத்தியமா போய் சொல்லல மாமா, இது உண்மை. ஆமாங்கய்யா, நாங்க வேற எந்த களவாணித்தனமும் பண்ணலைங்கய்யா. எங்களை நம்புங்கய்யா. நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். ஏன்னா உங்க கண்ணிலே தெரியுது நீங்க சொல்றது பொய்ன்னு. ஆனா எப்படி கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வரும்போது பேசிட்டு வந்திருப்பீங்கல்ல. இப்ப விடுறேன். ஆனா என்ன களவாணித்தனம் பண்ண பாத்தீங்கன்னு எப்படியும் ஒரு நாள் தெரிஞ்சிடும். அப்ப பாத்துக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி சம்பவம் என் காதுக்கு வந்துச்சு, நானே உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி உள்ள தள்ளிடுவேன். ஜாகிரதையா பார்த்து நடந்துக்க. கனகா, அடி கொஞ்சம் பலமோ? எல்லாம் உங்களாலதான். ஏய் கனகா, இதுக்கெல்லாம் நீ சோர்ந்து போயிடாத. வீரனுக்கு இதெல்லாம் சகஜம். விஸ்வா ஆபீஸ்ல வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு என்கிட்ட வேற ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. சின்ன அப்படியாச்சுன்னு பாக்குறேன். இல்ல ஏதாவது திட்டி விட்டுருவேன். சும்மா இருங்க. என்ன இவ இப்படி திட்டிட்டு போறா? இவளுக்காக தானே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனோம். என்னமோ எனக்காக பண்ற மாதிரி பேசுறா.